ஜெப நாள். ஸோ கர்த்தரை நம்ம பாடி ஆராதிப்போம். முதலாவதாக மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாகினார், இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார் என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று, என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று, என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்தே, அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்தே, அன்பை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே,
ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், அறுசுவை உணவு உண்பது போல திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கின்றேன் என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது, மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன், தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கின்றேன், மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். நீர்தானே என் துணையானீர், உன் நிழலில் களி கூறுவேன், நீர்தானே என் துணையானீர், உன் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா, உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா, உம் வலக்கரம் தாங்குதையா, உம் வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன், தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன்.
ஹல்லேலூயா. சரி, நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து சில ஜெப குறிப்புகளுக்காக அப்படியே நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஒரு விஷயம் கூட நாம் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். தேவ மகிமைக்காக, தேவ பிரசன்னத்துக்காக, கர்த்தருடைய ஆளுகைக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி ஒரு 2 நிமிடம் மாத்திரம் அப்படியே நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி அந்த மகிமையுள்ள தேவனை, மகத்துவம் உள்ளவரை, மகாராஜாவை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சர்வலமுள்ள தேவனாகிய கர்த்தாவே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தூய ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே, இரக்கத்தின் ஆவியானவரே, அபிஷேகத்தின் ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாளிலே நீர் எங்களுக்காக சிந்தின இரத்தம், ஆண்டவரே எங்களுக்காக அடிக்கப்பட்ட அடிகள், இதையெல்லாம் இந்த பெரிய வாரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒரு விஷயம் கூட உம்முடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஆண்டவரே நாங்கள் துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் தியானிப்பதற்குமாக ஆண்டவரே தகப்பனே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. ஒரு விஷயம் கூட இந்த நாளில் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, செயல்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கர்த்தாவே மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே மனம் இறங்கி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. கர்த்தாவே மனம் இறங்கி உம்முடைய கிருபையை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. கர்த்தாவே மனம் இறங்கி உம்முடைய தயவை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக என் கர்த்தர் நீர் ஒவ்வொருத்தரோடும் ஆண்டவரே நீர் இடைப்படுவீராக தகப்பனே. ஆண்டவரே சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே மிகுந்த பிரயோஜனமாக இருக்கட்டும்னு சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் எழுந்தருளுவீராக, சேனைகளின் கர்த்தர் எழுந்தருளுவீராக, விடுதலை தருகிறவரே நீர் எழுந்தருளுவீராக. ஆண்டவரே நீர் நல்லவர், நல்லவர். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுகிறவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிறவரே, திடப்படுத்துகிறவரே, தைரியப்படுத்துகிறவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து அப்படியே துதிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் எழுந்தருளுகிறவராக இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சர்வவல்லமுடையவரே, எல்ஷடா, எல்ரோய், என்னை காண்பவரே, காப்பவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பலப்படுத்துகிறவரே, திடப்படுத்துகிறவரே, தைரியப்படுத்துகிறவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறபடினால நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஜீவாதிபதியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர்,
வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலும் உடைய பரிசுத்த பிரசன்னமும் உடைய ஆளுகையும் இந்த இடத்தை நிரப்பட்டும். நாங்கள் கொஞ்ச நேரம் தியானிக்கிற வேத வசனங்கள் மிகுந்த பிரயோஜனமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் வாசிப்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அல்லேலூயா. இந்த 22வது வசனத்தை மாத்திரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். குறிப்பாக இந்த பெரிய வாரம் என்று சொல்லப்படக்கூடிய குருத்தோலை ஞாயிறுக்கு பிறகு, குருத்தோலை ஞாயிறு பகலில் பவனி, அந்த குருத்தோலை ஞாயிறு பவனியிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷித்த சில காரியங்கள், விசேஷித்த சம்பவங்கள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ முதலாவது இந்த நாளில் நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் தியானிக்க வேண்டிய 2 காரியம். ஒன்று தேவாலய சுத்திகரிப்பு. என்னது? தேவாலய சுத்திகரிப்பு. அல்லேலூயா. ஆமாம், அந்த நாட்களில் நம்ம வாசிக்கலாமா? இந்த நாளிலும் கூட 12வது வசனத்தை வாசிங்க. 21:12.
இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். அல்லேலூயா. இப்போ கவனிங்க, இந்த நாளில் நேற்று பவனி முடிந்த உடனே ஆண்டவர் பிரவேசித்த இடம் ஒரு தேவாலயம், எருசலேமில் இருந்த பிரதானமான தேவாலயம். அப்போ அந்த தேவாலயத்தில் பிரவேசித்து தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். அந்த நாளில் இருந்த தேவாலயம் இருந்தால் கூட அங்கே காசுக்காரருடைய பலகை, புறா விற்கிறவங்க இப்படின்னு சொல்லி அந்த தேவாலயத்தை சுற்றி ஒரு சந்தை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த தேவாலயம் அமர்ந்திருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் தேவாலயத்துக்கென்று செலுத்தப்படக்கூடிய காணிக்கை, தேவாலயத்துக்கென்று செலுத்தப்படக்கூடிய காணிக்கை, அந்த காணிக்கை அந்த தேவாலயத்துக்கு வெளியே இருக்கிறவங்கள்ட்ட 10 ரூபா கொடுத்து அந்த இடத்துல செலுத்த வேண்டிய பணத்தை வாங்கிக்கணும். அதில் அந்த எக்ஸ்சேஞ்சு சார்ஜஸ்லாம் போட்டுக்கிடுவாங்க. அப்போ அந்த வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கும். அதேமாதிரி புறா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் ஏழை எளிய மக்கள், சக்தி இல்லாதிருக்கிறவன் புறா குஞ்சுகளை கொண்டு வரட்டும் அப்படின்றது. அதாவது பலி செலுத்துவதற்கு காளை கொண்டு வரலாம், ஆட்டுக்கடா கொண்டு வரலாம். அப்போ இதெல்லாம் செலுத்துவதற்கு சக்தி இல்லாமல் இருந்தால் என்ன கொண்டு போகலாம்? புறா குஞ்சு. அப்போ அந்த புறாவை செலுத்துறதெல்லாம் யாராக இருப்பாங்க? கஷ்டப்பட்ட ஏழை எளிய மக்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த புறா கூட வாங்க முடியாத அளவுக்கு அங்கே அந்த வியாபாரம். கடா வச்சுருக்கிறவங்க 5 நாளைக்கு முன்னாடியே போய் அந்த கடாவையோ அந்த கன்றையோ ஆசாரியன்கிட்ட காமிச்சு அதுகிட்ட பழுது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்க சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் அங்கே பலி செலுத்த முடியும். ஆனால் புறா அப்படி இல்லை, பறவை. அப்போ இந்த புறா கஷ்டப்பட்ட மக்கள் தான் வாங்குவாங்க. இயேசு கிறிஸ்து இந்த தேவாலயத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே இப்படிப்பட்ட காரியங்கள், இந்த வியாபாரத்தின் நிமித்தம் எப்படிப்பட்டதாக மாறி இருந்துச்சு? கல்லர் குகையாக மாறி இருந்துச்சு. இது அந்த நாளில் எழுத்தின்படி நடந்த ஒரு சம்பவம். தேவாலயத்தை கர்த்தர் சுத்திகரித்தார். ஆனால் இந்த நாளில் இதை நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் தேவாலயம் யார்? நம்ம தான். இந்த நாட்களில் தேவாலயம் நம்ம தான். தேவாலயம் நம்ம தான். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வந்துட்டு அப்படின்னு வசனம் இருக்குது. நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார், இப்படிலாம் வசனங்கள் இருக்குது. அப்போ இந்த நாளில் நம்ம தேவாலயமாக இருக்கிறபடினால இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுவதற்கு, பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவதற்கு நம்மிடத்தில் ஒரு சுத்திகரிப்பு வேணும். அல்லேலூயா. அவர் நாடோறும் பாவிகள் மேல் சினம் கொள்ளுகிற தேவனா. நாடோறும் பாவிகள் மேலே இரக்கமுள்ள மனிதன் தான், ஆனால் பாவிகள் மேல் சினம் கொள்ளுகிற தேவன்னு பைபிளில் வசனம் இருக்குது. ஏன் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய அன்பை அறிந்து கர்த்தரை நம்ம ஆராதித்ததுக்கு பிறகு மீண்டும் நம்முடைய பழைய வாழ்க்கை, பாவ வாழ்க்கையில் இருக்குமானா கர்த்தர் சினம் கொண்டு அங்கே என்ன நடந்து பார்த்தீங்கன்னா, காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிற ஆசனங்களையும் கவிழ்த்து அப்படின்னு போட்டு. அப்போ கவிழ்த்து நம்ம ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களோடும் பரிசுத்தமில்லாத தன்மையோடும் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா கவிழ்க்கப்படும். நம்ம வாழ்க்கையில் சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள் கவிழ்க்கப்படும். அந்த இடத்துல எப்படி அந்த காசுக்காரர்களும் புறா விற்கிறவர்களும் பணத்தை பார்த்து கொண்டு இருந்தாங்க. சில பரிசுத்த குலைச்சல்கள் நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரத்தினுடைய நன்மையை கெடுக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்? சில பரிசுத்த குலைச்சல்கள், சில பாவ வாழ்க்கைகள் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பெரிய பெரிய பொருளாதாரத்தின் காரியங்களில் ஒரு பெரிய நமக்கு ஒரு தடையாக இருக்கும். அது மாத்திரமில்லை, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படுகிறது அப்படின்னு சொல்லி மனிதன் ஜெபிப்பதற்கும் துதிப்பதற்கும் கர்த்தரை நோக்கி ஆராதிப்பதற்கும் ஊழியம் செய்வதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறான். எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறான்? இந்த ஜனங்கள் எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதிய. இப்போ நம்ம மக்கள், நம்மளுக்கு நம்முடைய தேவன் தங்கக்கூடிய தேவாலயமாக நம்முடைய சரீரம் இருக்குது.
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஒழுங்கற்ற உலகத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடினதற்கு பிறகு தான் இந்த உலகத்தில் உள்ள சகலமும் தோன்றப்பட்டது. இப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் அசைவாடணும், ஆவியானவர் நம்ம இடத்துல தங்கணும். பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறது நம்முடைய ஸ்தலம், நம்முடைய ஒரு சரீரமாக இருக்கிறது. அப்போ அந்த தேவாலயத்தில் இருக்கிற அந்த எல்லா விதமான அசுத்தமான காரியங்களை கண்டு சாட்டை எடுத்தார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த பரிசுத்த வாரம், இன்றைக்கி எல்லாரும் இதை சொல்லக்கூடிய நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோலி வீக், பரிசுத்த வாரம். ஒவ்வொரு காரியமாக நடக்கும், நாளைக்கு ஒரு காரியம், இப்படி ஒன்று ஒன்றா இருக்கும். அப்போ இன்றைக்கி முதலாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக நீங்கள் அழைக்கப்படுகிறீங்க. நல்லா தான் யோசுவா ஜனங்களை பார்த்து சொன்னார், இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அப்போது இந்த பரிசுத்த வாரத்தில் ஹோலி வீக்கில் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணணுமோ அந்த அறிக்கையின் ஜெபத்தில் பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த ஹோலி வீக்கு, இந்த பரிசுத்த வாரத்தில் நீங்கள் அறிக்கையிடக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் பெரிய பெரிய நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். அப்பொழுது 14வது வசனத்தை வாசிங்க. சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். ஒரு சுத்திகரிப்பு நடக்குது, சுத்திகரிப்பு முடிஞ்சோடனே அதிசயம், அற்புதம், நோய் குணமாகுது. அல்லேலூயா. நான் இன்றைக்கி உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய தேவாலயம். இன்றைக்கி நீங்கள் சுத்திகரித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இரவு நேரத்தில் போய் கொஞ்ச நேரம் ஒரு பரிசுத்தமாக்குறதுக்காக, ஆண்டவரே இந்தந்த காரியம் என்னிடத்தில் இருந்துச்சே, இதை என்ன மன்னிங்க. நம்ம நாடோறும் பரிசுத்தப்படணும், நாடோறும் அறிக்கப்படணும். அதுதான் நாள்தோறும் நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு அடையாளமாக இருக்குது. எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறார். ஆண்டவர் கோபமாக இருக்கிறார், கோபத்தோடு தான் இந்த காரியத்தை செஞ்சுருக்கிறார். ஆனாலும் அங்கே என்ன நடக்குது? குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்துக்கு வந்தார்கள், அவர்களை சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல குருடர் அப்படின்னு போட்டிருக்குது. சில நேரங்களில் நம்மளும் அதிசயங்களை பார்க்க முடியாதபடி குருடராக இருக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தையும் பார்க்க முடியல, ஒரு நன்மையும் பார்க்க முடியல. நம்மளும் எவ்வளவோ ஜெபிச்சு பார்த்தாச்சு. இன்றைக்கி கர்த்தர் உங்களோட பேசுகிறார். சில காரியம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம், சில அதிசயத்துக்காக. சில அதிசயத்தை எப்படியாவது என் வாழ்க்கையில் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க. அப்போது அதிசயத்தை பார்த்துடணும், அற்புதத்தை பார்த்துடணும்னு சொல்லிட்டு ஒரு குருடராய், ஒரு காணக்கூடாத தன்மையுள்ளவர்களாய் நம்ம இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சுத்திகரித்தலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவுங்க. அப்போ அந்த குருடர்கள் எல்லாம் பார்வையிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போட்டிருக்கப்பட்டிருக்கிறது சப்பானிகள், நடக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தவங்க. சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குது, என்னென்னவோ நடந்துடும். ஆனால் சில விஷயங்கள் மாத்திரம் நடக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாக இருக்கும். சில நேரங்களில் ஒரு வாரம் ஜபம், 10 நாள் ஜபம், 21 நாள் ஜபம், காலையில் 6 மணிலேருந்து ஜபம், மாலையில் 6 மணிலேருந்து ஜபம். நான்லாம் இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிலேருந்து மறுநாள் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரு 24 மணி நேரம் நிறைய காரியத்துக்கெல்லாம் சொல்லி ஜபிச்சு பார்த்துருக்குறேன். சிலது நடக்கும், சிலது நடக்காது. அல்லேலூயா. அப்போ அந்த சப்பானி போல் நடக்க முடியாத காரியம் இதுவும் நடந்துடும். எப்போ தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தப்படும் பொழுது, தேவாலயத்தை சுத்திகரிக்கும் பொழுது. அந்த இடத்துல ஏன் இதை செய்கிறேன்னு சொல்லி யாராவது கேள்வி கேட்டாங்களா? கேள்வி கேட்கல. ஆனால் அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வேத பாரகர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள்லாம் கோபம் அடைஞ்சாங்க அப்படின்னு இருக்குது. சில சுத்திகரிப்புகள் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அநேகருக்கு கோபம் உண்டாகும். நீங்கள் பரிசுத்தமாக வாழுகிறது சாத்தானுக்கு ஒரு கோபமாக தான் இருக்கும். ஐயோ, இவனை நான் கேட்ச் பண்ணி என்னுடைய ஆளாக வைக்கணும்னு நினச்சேனே, இன்றைக்கி அவன் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறான்னு சொல்லி சாத்தான் மூர்க்கம் அடைஞ்சு சில காரியங்களை உங்களுக்கு விரோதமாக எழுப்பினா கூட கர்த்தர் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு மாற்றி போடுவார். அப்போ முதலாவது பரிசுத்த வாரத்தில் நடந்த முதல் நிகழ்ச்சி என்ன? அன்னைக்கு அந்த பவனி போன உடனே தேவாலய சுத்திகரிப்பு. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசிக்கும் பொழுது 17வது வசனத்தை வாசிங்க. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று.
அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலும் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போனது. அப்போ திங்கக்கிழமை இந்த அத்திமரம் பட்டு போகிற சம்பவம். இரவு, ஞாயிற்றுக்கிழமை இரவு அவர் அப்படியே போய் பக்கத்தில் இருக்கிற பெத்தானியா அப்படிங்கிற கிராமத்தில் போய் தங்குறாரு. பெத்தானியா யாருடைய கிராமம்? லாசருடைய ஊர். பெத்தானியாவில் போய் தங்குறாரு. பெத்தானியாவில் போய் தங்கிட்டு காலையிலே அங்கே புறப்பட்டு வர்றார். தேவாலய சுத்திகரிப்பு முடிஞ்ச உடனே அந்த இடத்துல இல்லை, வேற பக்கம் ஷிஃப்ட் ஆகி போகிறார். ஏன் போனார்? அப்படி பயந்து போனாரா? இல்லை. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தேவன் தனியாக சில இடங்களில் ரொம்ப ஐக்கியப்பட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு வந்ததுக்கு பிறகு உங்களுடைய ஜபம் அதிகமாயிடணும், உங்களுடைய துதி அதிகமாயிடணும், உங்களுடைய வேத வாசிப்பு அதிகமாயிடணும். இதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போ பெத்தானியாவுக்கு போயிட்டு இரவு தங்கிட்டு காலையில் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு என்ன உண்டாயிற்று? பசி உண்டாயிற்று. ஒரு ஞாயிற்றுக்கிழமெல்லாம் சாப்பிட்டாரா என்னவான்னு தெரியல, இந்த குருத்தோலை ஞாயிறில் சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல. நமக்கு கூட மோர் கிடச்சிது, அவருக்கு கிடைச்சதே என்னவோ தெரியல. அப்படி பசி உண்டாயிற்று. ஒரு பசியோடு வர்றாரு. அங்கே அத்தி மரத்தை பார்க்குறார். அத்தி மரம். எத்தனை பேர் அத்தி மரம் பார்த்துருக்குறீங்க? அத்தி மரம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்களாம் கை தூக்குங்க. அத்தி பழத்தோடு இருக்கிற மரத்தை பார்த்துருக்கீங்களா? அத்தி பழத்தோடு இருக்கிறது பார்த்தது இல்லையோ? நீ பார்த்துருக்கீங்களா? சரி, ஓகே. சரி, எத்தனை விதமான அத்தி மரத்தை பார்த்துருக்கீங்க? அடுத்த கேள்வி. நீங்கள் அதில் விஷயம் இருக்குது. அத்தி மரத்தில் எல்லா அத்தி மரமும் ரெண்டு, ஆமாம், நானும் 2 டைப்பு பார்த்துருக்கேன். ஆனால் நான் 6 விதமான அத்தி மரங்கள் இருக்கிறதா இருக்குது. 6 டைப் அத்தி மரம். எப்படி வாழைப்பழத்துலேயே எத்தனை பழம் இருக்குது, அதே மாதிரி 6 விதமான அத்தி மரம். நான் 2 டைப் அத்தி மரம் பார்த்துருக்கேன். யாராவது அத்தி மரம் பார்க்கணும் அப்படின்னா அந்த 5 முக்குன்னு நினைக்கிறேன், பேக்கு கடை பக்கத்தில் ஒரு பெரிய அத்தி மரம் இருக்குது. இன்னும் அது நிற்குது. இருக்குது அந்த அத்தி மரம். இப்போவும் அந்த அத்தி மரம் இருக்குது. நல்லா எல்லா பக்கமும் அந்த கிளைகளில் எல்லாமே அத்தி பழம் அப்படியே தொங்கும். அந்த அத்தி பழங்கள் இருக்கிற காலத்தில் மரத்தில் நல்ல இலைகள் இருக்கும். இலைகள் நல்லா பச்சை பசைன்னு இருக்கும். ஏன்னா இந்த டைப்பில் நீங்கள் போய் பாருங்கள், இருக்கும். பூனேயில் ஒரு அத்தி மரம் பார்த்தேன் ஒரு இடத்துல, அந்த லோனாவாலாங்கிற இடத்துல. அந்த அத்தி மரத்தில் கீழே இருந்தே இவ்வளோ பெரிய பெரிய அத்திப்பழம். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு அந்த பழம். அது யாருமே சாப்பிடலை. அது நான் ஒரு பழத்தை பிடிங்கி சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. எல்லோரும் பயந்துக்கிடுவாங்க. அத்தி பழத்தை பிச்சோன்னா உள்ளே இருக்க விதையை பார்த்துட்டு அது பூச்சியோ புழுவோன்னு நினச்சிக்கிடுவாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் அத்தி பழத்தில் பூச்சி புழுலாம் வராது. இன்றைக்கி ட்ரை அத்திப்பழம் 100 கிராம் 400 ரூபான்னு போட்டிருக்கேன் அன்றைக்கி. அந்த அளவுக்கு அது விலை மதிப்பு. அப்போ அவர் அத்தி மரத்தை போய் பார்க்குறாரு. அங்கே எல்லாம் இலைகள் தான் இருக்குது. இலைகளை தவிர வேறு ஒரு பழம் கூட அதில் இல்லை. உடனே ஆண்டவர் அதை பார்த்து சபிக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு கேள்வி கேட்டாங்க, இன்றைக்கி என்ன தியானிக்க போகிறீங்க? அத்தி மரம் சபித்தல். அப்பா, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாதுல்ல? ஏன் ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்துச்சு? இப்போ உங்களை பார்த்து கேட்கலி, சாம் தான் இந்த கேள்வி கேட்டான். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது, அப்படி தானே பைபிளில் வசனம்? ஆண்டவர் ஏன் செஞ்சார் அப்படி? ஆண்டவர் நம்மளை போல ஒரு மனுஷன்தான், நன்மைக்கு தான் செஞ்சுருக்காரு. கை தட்டுங்க பார்ப்போம். அவர் செஞ்சது எல்லாத்துலேயும் நன்மை தான் ஒளிஞ்சிருக்கும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அந்த அத்திமரம் உடனே பட்டு போயிட்டான். அத்திமரத்தை வச்சு நிறைய ஓமைகள் உண்டு. அத்திமரம் இஸ்ரவேலர்கள் திரும்ப துளிர்க்கிறத குறிக்கிறது. அத்திமரம் நம்முடைய கனி மிகுந்த வாழ்க்கையை குறிக்கிறது. எல்லாம் அத்தி மரத்தை குறித்து நிறைய இருக்குது. ஏசாயாவுக்கு அத்தி மரத்திலிருந்து அத்தி பழங்களை எடுத்து அடையாக தயாரித்து அந்த பிளவையின் மேலே பற்று போட்டதுக்கப்புறம் அவன் பிழைச்சி கொண்டான். அப்போ அத்தி கனியில் அப்படி மருத்துவம் நிறைய சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் 2 காரியம். ஒன்று அத்தி மரம் இலைகளோடு காணக்கூடியது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம கிருபையாக தேவ ஆவியானவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். எப்படி தேவாலய சுத்திகரிப்பு நம்ம நடக்கணும், நம்முடைய சரீரத்தில் ஒரு தேவாலய சுத்திகரிப்பு நடந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் தங்குவார். ஆவியானவர் தங்கும் பொழுது 2 காரியம். ஒன்று ஆவியின் வரங்கள், இன்னொன்று ஆவியின்
கனிகள். ஒரு மனிதனுக்கு ஆவியின் வரங்கள் அப்படிங்கிறது எதை குறிக்குது? அந்த மரம் வளர்ந்து செழிப்படைகிறத குறிக்கிறது. நல்லா நீங்கள் ஆவியின் வரங்கள் வந்து அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு தான் அளிக்கப்படுது. எத்தனை பேருக்கு வரம் இருக்குது? கை தூக்குங்க. வரம் இருக்கா? 9 வரம், அது பிரதானமாக. ஆனால் நிறைய வரங்கள் வேதத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அதனால் நீங்கள் டவுட்டாக பார்க்குறீங்க. வரங்களை குறித்து இருக்குது. கர்த்தர் ஆவியானவருடைய அபிஷேகத்தை உங்கள் வைக்கும் பொழுதே உங்களுக்கு ஒவ்வொருத்தர் வரங்களை வச்சு தான் அனுப்புகிறார். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். நல்லா இன்றைக்கி போய் உங்களுக்கு என்ன வரம் கிரியை செய்யுது அப்படின்னு பாருங்கள். ஒவ்வொரு வரம் கிரியை செய்யும். 9 விதமான வரங்கள் கிரியை செய்யும். அந்த வரங்கள் எல்லாம் ஆவியின் வரங்கள் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு அளிக்கப்படுது. நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆவியின் வரங்களோடு ஊழியம் செய்கிறது நல்லது. ஆனால் ஆவியின் வரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் சொன்னேன். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரங்கள். அப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போ அந்த நாட்டில் வந்து கிறிஸ்தவங்கள் தடைப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ இவருடைய விசா, இவர் வந்து கிறிஸ்டியன் ப்ரீச்சர், போதிக்கிறவர் அப்படின்றதுனால அந்த ஒரு பெண் அதிகாரி, முதன்மையாக இருந்த பெண் அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே போகக்கூடாது, எங்கள் நாட்டிலே நல்லா வேதம் படித்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்படியாவது அந்த நாட்டுக்குள்ளே என்ட்ரி பண்ணிடக்கூடாது, உள்ளே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இமிக்ரேஷன்லேயே அவரை வெளியே அனுப்பிடணும். அப்படியே திருப்பி ரிட்டன் வேறு என்ன ஃப்ளைட் இருக்கோ அந்த ஃப்ளைட்டில் அனுப்பிடணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளாக அந்த அம்மா வந்து என்ன சொல்லி பார்த்தாலும் அவங்க கேட்குறதுக்கு வழியே இல்லையாம். இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை. அதனால் உங்களுடைய வீசா ரிஜெக்ட் பண்ணுறோம், நீங்கள் உங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏர்போர்ட்டில் இருந்த அந்த பாஸ்போர்ட் இமிக்ரேஷன் ஆஃபீஸர் சொல்லிட்டாங்க. அப்போது இவர் அப்படியே கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும்னு தெரியலையாம். கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருந்தாராம். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இப்படி உண்மை நம்பி தானே நீர் சொல்லி தானே இந்த நாட்டுக்குள்ளே வந்தேன், அதனால் இந்த அம்மா விடமாட்டுக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவருக்கு அந்த ஞானத்தை உணர்த்தக்கூடிய அந்த வெளிப்பாட்டு வரங்கள் கிரியை செஞ்சிச்சான். அப்படியே அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா தன்னுடைய தனி அறையில், படுக்க அறையில் தூங்கி கொண்டு இருக்கிறதையும், இரவு நேரத்தில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்பம் அவங்கள துரத்துகிற மாதிரி ஒரு கனவு. உடனே அவங்க முழிச்சுக்கிடுதாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கம் வர்றதில்ல. சரியாக இரவு 12லேருந்து 2 மணிக்குள்ள அந்த சொப்பனம் தினமும் வந்துடும். அதனால் அந்த அம்மா கிட்டத்தட்ட 7 வருடமாக ஆச்சு சரியாக தூங்கி. அதனால் ரொம்ப டிப்ரெஷனில் அந்த அம்மா இருக்குது. மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குது, மனச்சோர்வில் இருக்காங்க. அதனால் அந்த அம்மாட்டெல்லாம் போய் கருணையை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது ஏற்கனவே எப்படி இருக்குது, டிப்ரெஷனில் மனச்சோர்வில் இருக்குது. நீ போய் கர்த்தர் அதை குணமாக்குறார், இயேசு கிறிஸ்து உன்னை விடுதலை ஆக்குறாருன்னு சொல்லி போய் நீ சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அந்தால இவர் போனாராம். அம்மா 7 வருஷமாச்சு நீங்கள் தூங்கி, நைட்டு உங்கள் கனவுல ஒரு பாம்பு வருது, அந்த பாம்பை துரத்துறதுக்கும் உங்களை தூங்குறதுக்கு வைக்கிறதுக்கு தான் நான் இந்த நாட்டுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னாராம். எப்படி இருக்கும்? அந்த அம்மா எந்திரிச்சு நின்றுட்டு தான், இந்த ரகசியம் உலகத்துக்கே தெரியாத, இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டவுடனே, 7 வருஷமாச்சு நீ தூங்கி, உன் கனவுல வர்ற பாம்பை துரத்துறதுக்கும் அதுக்கு தான் இங்கே வர வச்சுருக்காரு, இந்த ஒரு ஊழியத்தை தான் செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த அம்மா அனுமதி கொடுத்து, அப்போ சொல்லிச்சான் அந்த அம்மா, எனக்கு இத்தனை பங்களா இருக்குது, இதில் நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் தங்கிக்கிடுங்க, 2 டிரைவர் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன், 2 பர்சனல் குக் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன், நீங்கள் எவ்வளோ நாள் இருந்து அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்களாம். இப்படி தான் ஆவியின் வரங்கள் வந்து உங்களுக்கு தான் அது பிரயோஜனத்துக்கு கொடுக்கப்படுது. அப்போ அந்த அத்தி மரம் நல்லா வரங்கள் பெற்று நல்லா பச்சை பசைன்னு நல்லா செழித்து வளருது. எந்த அளவுக்கு ஆவியின் வரங்கள் முக்கியமோ அதே அளவுக்கு ஆவியின் கனிகள் 9. சொல்லுங்க பாப்போம், 9 கனி. இச்சை அடக்கம் சொல்லிட்டியே, சரி. வேற? ஓகே. இவைகளில் அன்பே பெரியது. அல்லேலூயா. 9 கனி இருக்குது. இச்சை அடக்கம் வேணும் தான், பொறுமை வேணும் தான், எல்லாம் நல்லது, கரெக்டு தான். நீங்கள் இந்த 9 கனி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 9 கனியில் 8 கனியை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் சரீரத்துக்கும் உங்களுக்கும் நல்லது. ஆனால் அன்பு வந்து எல்லாவற்றுக்கும் நல்லது. அன்பு சகலத்தையும் தாங்கும்,
இருமாப்பு அடையாது, அப்படி நிறைய காரியம். அப்போ ஆவியின் கனிகள் வரம் பெரிய விஷயம் இல்லை. ஒரு நாள் வரும், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் அற்புதத்தை செஞ்சோம், அதிசயத்தை செஞ்சோம், எல்லாம் பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நீங்கள் யார் அப்படின்னு கேட்பாராம். அப்போ அங்கே அற்புதம் அதிசயத்துக்கு என்ன இல்லை, வேல்யூ இல்லை. மனுஷகுமாரன் இந்த பூமியில் திரும்ப வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. அதனால தான் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் இந்த 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 சம்பவத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற காரியம், முதலாவது உங்களுடைய சுத்திகரிப்பு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தப்படுறது. ரெண்டாவது நீங்கள் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்கிறது. மூணாவது நீங்கள் ஆவியின் கனிகளோட கர்த்தருக்காக எழும்பக்கூடிய காரியத்தை குறிக்குது. நீங்கள் நாலாவது நம்ம வாசித்த வேத வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் உள்ளவர்களா. இந்த 4 முக்கியம், இந்த 4 காரியம் முக்கியம். இப்போ அந்த கனிகளே இல்லை பாவம். இப்போ நம்ம ஆவிக்குரிய அனுபவத்தில் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறும்பொழுது அந்நிய பாஷையினுடைய அடையாளத்தோடு நம்ம என்ன பண்ணுறோம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்நிய பாஷைக்கு அப்படித்தால பற்பல பாஷைகள் பேசினதுக்கப்புறம் வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரம், இப்படி நிறைய இருக்குது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்நிய பாஷை மட்டும்தான் பெற்றிருப்பாங்க, அதுக்கு மேலே கியர் போட்டு மேலே போயிருக்கவே மாட்டாங்க. பற்பல பாஷை, அந்நிய பாஷை அப்படிங்கிறது ஒரு காரியம். பற்பல பாஷை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நீங்கள் இப்போ பேசக்கூடிய ஏதோ ஒரு பாஷையை நீங்கள் பேசி அதை நீங்கள் வியாக்கியானம் பண்ணுறது. இப்படி ஆவிக்குரிய கரங்கள் நல்லா இருந்திருக்குது. அப்போது அது இலைகளோடு இருந்தது கனியற்ற ஒரு வாழ்க்கையை குறிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பார்ப்பார், கொஞ்ச நாள் வரைக்குமாவது இவன்கிட்ட கனி வரட்டும் அப்படின்ட்டு. யோவானில் ஒரு வசனம் இருக்குது, வாசிக்க டைமில் நான் முடிக்கிறேன். ஆண்டவரே இந்த மரம் எதுக்கு இந்த நிலத்தை கெடுக்குது, இதை வெட்டி போடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தோட்டக்காரர் போய் பரிந்து பேசுகிறார். இந்த வருடமும் இந்த மரம் இருக்கட்டும், இதை நான் சுற்றி வெட்டி கொத்தி எரு போட்டு கனி கொடுத்தா சரி, கொடாவிட்டால் அப்புறம் உங்களுடைய கரத்தில் தர்றேன். அப்போ கனி கொடுக்குற வாழ்க்கை, இவங்க வாழ்க்கையில் கனி கொடுக்குற வாழ்க்கை தான் பெரிய ஆசீர்வாதம். இப்போ இன்றைக்கி நம்முடைய தேசத்தில் எத்தனையோ இந்திய மிஷினரிகள், இந்திய தேசத்துக்கு எத்தனையோ அயல் தேசம் பல தேசங்கள்லேருந்து மிஷினரி வந்திருக்காங்க. கனிகளினால் தங்களுடைய காரியத்தை செஞ்ச மிஷினரிகள். மதர் தெரேசா எத்தனை பேருக்கு தெரியுது? எல்லாருக்கும் தெரியுதா? என்ன செஞ்சாங்க அந்த அம்மா? குஷ்டரோகிகளை பராமரித்து கனி. அல்லேலூயா. இப்போ உங்கள் டோனாவூர் எமி கார்மைக்கேல் அம்மையார், அந்த நம்ம நாட்டில் இருந்த சிறு பிள்ளைகளுடைய திருமணங்கள், அவருக்கு ரொம்ப என்ன பண்ணாங்க, அந்த நாட்கள் அந்த காரியத்தெல்லாம் தடுத்து நிறுத்தினாங்க. இப்படி நிறைய சொல்லலாம். அப்போ அவங்க அந்த கனி கொடுக்கக்கூடிய காரியங்களினால தான் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. இப்போ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கனி கொடுக்குற காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கனி இல்லாதபடி, கனி கொடுக்கறதுக்கு ஒரு டைமிங் இருக்கு இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்குள்ளே வந்துட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை பெற்றுட்டீங்க, அபிஷேகத்தை பெற்றுட்டீங்க, அதுக்கு பிறகு கனி நிறைந்த வாழ்க்கையோடு இருக்கணும். நம்ம ஒரே விஷயத்திலே அவுட் ஆயிடுவோம், அன்பு. அல்லேலூயா. அன்பே பிரதானம். எத்தனை பேர் நம்ம 100% ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளை சொன்னார் இல்லையா, நீ உன்னை நேசிப்பது போல நேசிக்க முடியுமா? நேசிச்சிருவோமா? இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நேசித்தா ஆசீர்வாதம். ஆண்டவர் அதுதான் இந்த அத்தி மரத்தினுடைய ஊமையில் கற்றுக் கொடுக்கிறார், அன்பு செலுத்துவதற்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அந்த அத்தி மரம் பட்டு போயிற்று. இப்போ காலையில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி நான் முடிச்சிருந்தேன். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில் புறப்படலாமா அப்படின்னா, இந்த அத்தி மரம் சில நேரங்களில் எதை குறிக்குது? உங்கள் வாழ்க்கையில் எழும்பக்கூடிய சில பலவீனங்கள், அதோடு கரக்கூடிய உபத்திரவங்கள், சின்ன சின்ன போராட்டங்களை குறிக்கிறது. அப்போ சில போராட்டங்கள்லாம் எழும்பும் பொழுது நீங்கள் சபித்து ஜெபம் பண்ணலாம், சபிக்கலாம். அத்தி மரம் பட்டு போனது போல் சில நேரங்களில் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். மழையும் சொல்லியிருக்க அந்த இடத்துல, அத்தி மரத்துக்கு மாத்திரமல்ல, நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போ அப்படின்னு சொன்னாலும் அது நடக்குமா? இப்போ உங்களுக்கு ஒரு பலவீனம் எழும்புது, ஒரு வியாதி எழும்புது அப்படின்னா, அந்த வியாதியையும் பலவீனத்தையும் நீங்கள் சபித்து ஜெபிச்சிங்க அப்படின்னா
இயேசுவின் நாமத்தினால் அதை நிர்மூலம் பண்ணுகிறேன், இயேசுவின் நாமத்தினால் இந்த பலவீனத்தை நான் ஒன்றுமில்லாமல் போகிறேன்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் நிர்மூலமாக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அது உடனே உங்கள் வாழ்க்கையில் பட்டு போயிடும். அல்லேலூயா. அப்போ சில வியாதிகள் எல்லாம் சரீரத்தில் டெவலப் ஆகும். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படி சரீரம் முழுவதும் பாதிக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் நீங்கள் கடிந்து ஜெபிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் அதற்கு தான் இதை கற்றுக் கொடுத்துருக்கிறார். நிறைவாக 22வது வசனத்தை வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். அதனால் விசுவாசம் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். நீங்கள் விசுவாசம் இல்லாமல் பிரியமாக இருப்பது தேவனுக்கு கூடாத காரியம். அதனால் நம்ம எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் முதலாவது எல்லாரும் அப்படியே ஒரு நிமிடம் மாத்திரம், நம்ம ஒரு நிமிடம் தான் ஜெபிக்க போகிறோம். இந்த ஒரு நிமிட ஜெபத்தில் நம்ம எல்லாவற்றையும் நிறைவு செய்ய போகிறோம். முதலாவது ஒரு சின்ன பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தங்கணும். சிம்சோனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் குலைஞ்ச உடனே தேவ ஆவியானவர் விலகி போனார். அவன் விலகி போனதை அறியாதிருந்தான். சில பரிசுத்த குலைச்சல்கள். எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நில்லுங்க. எல்லாம் எழுந்து நின்று நிறைவு ஜெபத்திற்காக எழுந்து நின்று ஜெபிப்போம். தேவ சமூகத்தில் அப்படியே தேவ சமூகத்தில் 2 கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உம்முடைய இரத்தத்தினால் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னுடைய வீண் சிந்தனைகளிலிருந்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னுடைய அக்கிரமங்களிலிருந்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, மீறுதல்களிலிருந்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி இந்த நாளில் நீங்கள் வீட்டில் போய் ஒரு தனி ஜெபத்தில் எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் பரிசுத்தப்படணுமோ அதுக்கெல்லாம் பரிசுத்தப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் அசைவாட போகிறார். சில காரியங்கள், நன்மைகள் உங்களுக்கு சிருஷ்டிக்கப்படும்படியாக ஆவியானவர் அசைவாட போகிறார் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பரிசுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் பிரத்யேகமாக தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியல அவர் அசைவாடி இந்த உலகத்தையே சிருஷ்டித்தது போல சில நன்மைகள் இந்த நாளில் சிருஷ்டிக்கப்பட போகிறது. இந்த வாரத்தில் சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சிருஷ்டிக்கப்பட போகிறது. சில கிருபைகள் உங்களுக்கு சிருஷ்டிக்கப்பட போகிறது. ஓ, அத்தி மரத்தை பார்த்து சொன்னார், இனி ஒரு காலம் ஒரு இடத்துல கனி இருக்காதுன்னு சொன்னாரு. உடனே அந்த அத்தி மரம் பட்டு போனது. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக எழும்பின காரியங்கள், மலை போல எழும்பின காரியங்கள், அதையெல்லாம் நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்க. மலையை பார்த்து சமுத்திரத்தில் பெயர்ந்து போன்னு சொன்னாலும் அது அப்படியே ஆகும். அத்தி மரத்துக்கு செய்தது போலவே உங்கள் வாழ்க்கையில் எழும்பக்கூடிய எல்லா போராட்டத்தின் காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். 3வது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீங்களோ, நீங்கள் ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணும் பொழுதும் அந்த விசுவாசம் குறைஞ்சு போகும் பொழுதெல்லாம், ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை பெரிதுபடுத்துங்க, எங்களுடைய விசுவாசத்தை புதிதாக்குங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க 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 கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை புதுப்பித்து விசுவாசத்தை பெருக பண்ணி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் உங்களுடைய விசுவாசத்தினால நீங்கள் விசுவாசமாய் ஜெபிக்கிற எல்லா காரியத்துக்கும் பதிலை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆண்டவரே, இந்த 41வது ஜெபத்திற்கு வந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, தம்பி ஜோசுவாவுக்கு கடந்த நாட்களில் பிறந்த நாள், அந்த மகனையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆண்டவரே, உடைய கிருபை நிழலினால் நீங்கள் மகனை மூடி மறைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரம் நடைபெறக்கூடிய பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையை ஆசீர்வதிங்க. சிறப்பு செய்தி கொடுக்க வருகிற ஊழியரை ஆசீர்வதிங்க. மாலை நடைபெறக்கூடிய சிறப்பு கன்வென்ஷன் கூட்டத்தை ஆசீர்வதிங்க. சனிக்கிழமை கூட்டத்தை ஆசீர்வதிங்க. ஈஸ்டர் சண்டே ஆராதனைகளை ஆசீர்வதிங்க. எல்லா ஆராதனைக்கும் ஜனங்களை அழைத்து வந்து கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.